கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கூடி வந்திருக்கிற யாவரையும் ஏசப்பாவின் வல்லமை உள்ள மகிமை உள்ள நாமத்தில் வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய சமூகத்தில் வந்தது நல்லது. கர்த்தர் நம்மை சந்திப்பார், கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த இடத்தில் வந்திருக்கிற ஒருவர் கூட வந்த வண்ணமாக நீங்க போகிறதில்லை. நிச்சயம் அவருடைய நன்மைகளினால் நிரப்பை ஆசீர்வதித்து அனுப்புவார். ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜெப வீட்டில் அவர்களை மகிழ பண்ணுவேன் என்று. துக்கத்தோடு வந்திருந்தாலும் பாரத்தோடு வந்திருந்தாலும் நம்மை காண்கிற ஒரு தேவன் இந்த இடத்துல இருக்கிறார். உங்களை மகிழ்ச்சியாக்குவார். திரும்பி போகும்போது நீங்க துக்கத்தை காண மாட்டீர்கள், சந்தோஷமாய் கடந்து போவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு சந்தோஷத்தை தருவாராக. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து 9வது வாரமாக கனிகளை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார். பேசுகிறது யாருக்கோ அல்ல, பேசுகிறது நமக்காகவே பேசுகிறார். ஹல்லேலூயா. அறிந்து கொள்ளும்படியாக மட்டும் ஆண்டவர் பேசல, அறிந்து கொண்டதை செயல்படுத்தும்படி கர்த்தர் பேசுகிறார். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு பிரசங்கம் கேட்கிறது பிடிக்கும், அதன்படி வாழுகிறது பிடிக்காது. ஆண்டவர் பேசுகிறதை எதற்கு அப்படின்னா, அதன்படி நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்கிறதற்காக மட்டுமே தேவன் பேசுகிறார். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. ஆகையினால ஒரு தீர்மானம் எடுங்க, இன்னைக்கு என்ன கேட்கிறனோ அதன்படியே நான் வாழுவேன். எத்தனை பேரால சொல்ல முடியும்? ஆமா, இந்த வீடியோ மூலமாய் கேட்கிற நீங்களும் சொல்லுங்க, இன்னைக்கு என்ன கேட்கிறனோ அதன்படியே நான் வாழுவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், வார்த்தை சொல்லுகிறது, ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஹல்லேலூயா. எத்தனையோ பேருக்கு காது இல்லை, கர்த்தர் நமக்கு நல்லா கேட்கிற காதுகளை தந்திருக்கிறார். எதற்காக அப்படின்னா, உலகம் சொல்லுகிறதை மட்டும் கேட்கக்காக அல்ல, உலகத்தையே படைத்த தேவன் என்ன சொல்லுகிறார் அதை கேட்கும்படி ஆண்டவர் காதுகளை தந்திருக்கிறார். ஆகையினால சபையார பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று. ஆகவே இன்றைக்கு கேட்க போகிற வார்த்தையை நான் கேட்டு 100 மடங்கு பலனை கொடுப்பேன் என்கிற ஒரு தீர்மானத்தோடு நீங்க இந்த வார்த்தையை கேட்க ஆரம்பிங்க. நிச்சயம் இந்த வார்த்தை எனக்கும் உங்களுக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. உண்மையாய் கர்த்தரை விசுவாசிக்கிற ஒருவரும் துக்கமாய் இருக்க முடியாது. ஏனென்றால் நம்மோடு இருக்கிறவர் மகா பெரியவர். அவரோடு கூட இருக்கிற நாம் எப்போதும் சந்தோஷமாய் இருப்போம். நமக்காக யாவையும் கர்த்தர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 11வது வசனம், பக்கம் 329வது பக்கம். 1 யோவான் 4:11. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்ப எல்லாரும் தேவனுடைய வார்த்தை கவனிங்க. ஆவியின் கனி அன்பு என்று சொல்லி தொடங்குகிறது. அப்ப ஆவியின் முதல் கனியே அன்பு. இப்போ அன்பினால் வரக்கூடிய ஆசீர்வாதத்தை குறித்து நாம தியானிக்க போகிறோம். ஆராதனையினால், கர்த்தரை ஆராதிக்கிறதுனால ஒரு ஆசீர்வாதம் வரும். ஆமென். அதே போல காணிக்க கொடுக்கிறதுனால ஒரு ஆசீர்வாதம் வரும், ஜெபிக்கிறதுனால ஒரு ஆசீர்வாதம் வரும், ஏழைகளுக்கு இறங்குகிறதுனால ஒரு ஆசீர்வாதம் வரும். இப்படி நம்மளுடைய ஆசீர்வாதத்திற்காக நிறைய வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா எந்த ஒரு பகுதி நம்ம கவனிக்கணும், அன்பினால் கூட மிகுதியான ஆசீர்வாதம் வருகிறது
என்கிறதை ஒவ்வொரு பேரும் புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. ஆசீர்வாதத்திற்காக நாம எதை தான் மெயின்டைன் பண்ண நினைக்கிறோம் அப்படின்னா, கொஞ்சம் ஜெபம் பண்ணி பார்ப்போம், கொஞ்சம் உபவாசம் போட்டு பார்ப்போம், கொஞ்சம் ஏழைகளுக்கு எதையாகிலும் செய்து பார்ப்போம், ஆசீர்வாதம் வருமே. ஆசீர்வாதத்திற்காக நம்ம இவ்வளவு காரியங்களை ஏற்கனவே செய்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அன்பினால் வருகிற ஆசீர்வாதத்தை குறித்து நீ பேசு என்று ஆண்டவர் எனக்கு தந்தார். அப்போ அன்பு கூறுகிறதுனால கூட ஒரு ஆசீர்வாதம் வருகிறது. அல்லேலூயா. ஆமா, இந்த பூமியில் தேவன் உங்களையும் என்னையும் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறதை விரும்புகிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? நீங்க ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கிறதையே தேவன் விரும்புகிறார். இந்த பூமி உண்டாக்கப்பட்டு பல ஆயிரம் வருடங்கள் ஆகுது. ஆனால் மனுகுலம் மட்டுமே ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறதை தவிர வேற இந்த பூமியில எந்த ஜீவராசியும் ஆசீர்வதிக்கப்படல. அது அன்னைக்கு எப்படி இருந்துச்சோ அதே போல வாழ்க்கை தான் இன்னைக்கும் இருக்கிறது. அல்லேலூயா. குரங்கு என்னைக்காகிலும் பைக் ஓட்டிட்டு போறதை பார்த்திருக்கீங்களா? ஆமாவா இல்லையா? கிடையாது. கார் ஓட்டுறதை பார்த்திருக்கீங்களா? கார் வாங்கி இருக்கிறத பார்த்திருக்கீங்களா? வீடு கட்டி இருக்கிறத பார்த்திருக்கீங்களா? கிடையாது. டெக்னாலஜி வளருது, காலங்கள் நாட்கள் எவ்வளோ முன்னேறி இருக்கிறது. ஆனா குரங்கு தன்னுடைய வாழ்க்கையை மாத்திக்கவே இல்லை. அது அன்னைக்கு எப்படி இருக்கிறதோ இன்னைக்கும் அப்படியே தான் இருக்கிறது. ஆனா மனுஷனுடைய வாழ்க்கை எவ்வளவோ மாறி இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கெல்லாம் கிரைனைட் பதித்த வீட்டுல வாழணும்னு கர்த்தர் ஆசைப்பட்டு உலகத்தை உண்டாக்கும் போதே கிரைனைட்டையும் மார்பிளையும் ஆண்டவர் இந்த பூமியில வைத்திருந்திருக்கிறார். அல்லேலூயா. மனுஷனுடைய வாழ்க்கை தான் ஆசீர்வாதமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறதை தவிர வேற எந்த ஜீவராசிகளுக்கும் அந்த ஆசீர்வாதத்துல ஒரு உயர்வு இல்லை. அன்னைக்கு எப்படியும் இன்னைக்கும் அப்படிதான். இன்னையும் 5000 ஆண்டுகள் போனா கூட குரங்கு எப்படிதான் இருக்கும் இன்னைக்கு இருக்கிற மாதிரி. ஹேர் ஸ்டைல் மாறாது, வாழ்க்கை மாறாது, சாப்பாடு மாறாது, அதே மாதிரிதான் இருக்கும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையை தான் கர்த்தர் முப்பிதாக்களை காட்டிலும் நம்மை 1000 மடங்கு ஆசீர்வதிக்கிறதுல தேவன் சுத்தமுடையவராய் இருக்கிறார். நீங்க ரொம்ப ஆசீர்வாதமாய் இருப்பீங்க. உங்க பிள்ளைகள் பேர பிள்ளைகள் ரொம்ப ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். அல்லேலூயா. ஆகவே ஆசீர்வாதம் மனுகுலத்திற்கு மட்டுமே என்று நான் பெருமையா சொல்லுவேன். கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதே போல நம்முடைய ஆசீர்வாதம் ஏன் குறைவா இருக்கிறது? நம்ம ஆசீர்வாதத்திற்காக அப்படி என்ன செஞ்சிட்டோம் அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு சில காரியத்தை செஞ்சிட்டோம், இன்னும் ஒரு சில காரியம் செய்யாம இருக்கிறோம். ஆகவே ஒரு சில காரியத்தை செய்ததற்கே கர்த்தர் இவ்வளவு ஆசீர்வதிப்பார். ஆனால் இனியும் செய்ய வேண்டிய அந்த ஒரு சில காரியத்தை செய்வோமே ஆனால் இதை பார்க்கலும் தேவன் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஆமா, அதுதான் உண்மை. ஆகவே ஆசீர்வாதத்திற்காக நம்ம ஜெபிக்கிறோம், உபவாசிக்கிறோம், ஊழியம் செய்கிறோம், ஏழைகளுக்கு கொடுக்கிறோம், மிஷனரி காணிக்க கொடுக்கிறோம், இப்படி நிறைய செய்து ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அவ்வளவு மாத்திரமே வேதத்துல சொல்லப்படல. அன்பு கூர்ந்தா கூட ஒரு பெரிய ஆசீர்வாதம் வருகிறது. அதை குறித்து தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அப்போ அது என்ன ஆசீர்வாதம் அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வாசிக்கும் போது, தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை, நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புறீங்க கர்த்தர் எனக்குள்ளாய் நிலைத்திருக்கணும், அவர் விலகவே கூடாது, என்னோடு தான் இருக்கணும்? நான் சொல்லுகிறேன், தேவன் ஒரு மனுஷனுக்குள்ளாய் நிலைத்திருக்கிறது தான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவர் சும்மா யாரோடும் போய் இருக்கிறவர் அல்ல. அவர் இருக்கிறவர், யாரோடு இருக்கிறார், யாரோடு இருப்பார், யாரோடு இருக்கிறதை அவர் ரொம்ப விரும்புகிறார் என்று சொல்லி நீங்க கவனித்தீர்களானால், ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, துதிகளின் மத்தியில கர்த்தர் வாசம் பண்ணுவாராம். நான் அன்பு கூற மாட்டேன், ஆனா துதிச்சுட்டே இருப்பேன். வசனம் சொல்லுகிறது, துதிகளின் நடுவில் கர்த்தர் வாசம் பண்ணுவார் அப்படின்னு. ஆனா நான் சொல்லுகிறேன்,
துதிக்கிற பிள்ளைகள் அன்பு கூறுங்கள், அன்பு கூறுகிற பிள்ளைகள் துதியுங்கள். ஆமென். ஆசீர்வாதத்திற்காக ஒரு 30% மாத்திரம் சில காரியத்தை செய்யாதிருங்க. ஆசீர்வாதத்திற்காக 100% சொல்லப்பட்ட ஒவ்வொன்றையும் செய்து பாருங்க. நிச்சயமாய் கர்த்தரிடத்துல பட்சபாதமே இல்லை. அவர் உங்களை 100% ஆசீர்வாதமாய் வைக்கவே விரும்புகிறார். ஆகையினால துதிச்சிட்டே காலத்தை ஓட்டிடுவேன்னு நினைக்காதுங்க. துதிகளின் நடுவில் கர்த்தர் வாசம் பண்ணுவார். உண்மைதான். துதிக்கிற பிள்ளைகள் என்ன ஒரு காரியத்துல வளருங்க. நாம மற்றவர்களோடு அன்பாயிருந்தால், அன்பு கூர்ந்தால் தேவன் என்னிடத்துல நிலைத்திருப்பார். அப்போ ஒரு மனுஷனுக்குள்ளாய் தேவன் நிலைத்திருந்தால் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் என்கிறதை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் அன்பில்லாத யாரிடத்திலையும் வாசமாய் இருக்க விரும்புகிறவர் அல்ல. ஆண்டவர் யாரிடத்தில் அன்பாய் இருக்க விரும்புகிறார் அப்படின்னா, நான் எல்லாரோட அன்பு கூறுகிறேன் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை நான் வாழுவேனானால் கர்த்தரினோடு கூட என்னிடத்துல எனக்குள் நிலைத்திருப்பாராம். ஆகையினால நான் என்னுடைய வட்டாரத்தை கவனிக்கணும். நான் இதுவரையும் சொல்லுவேன், சபையில நான் எல்லாரிடத்திலையும் ஐக்கியமா இருக்கிறேன். அது புஷ்பபுரம் சபையா இருக்கட்டும், ராதாபுரம் சபையா இருக்கட்டும், ஸ்தாபனமா இருக்கட்டும், எல்லாரோடும் அன்பு கூறுகிறேன். யாரோடும் எனக்கு பகை கிடையாது. ஹல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல எனக்கு திருவிருந்து தரக்கூடிய பாஸ்டர் சொல்லுவாங்க, அன்னைக்கு சாட்சி சொல்லாம திருவிருந்து யாருக்கும் கிடையாது. என்ன சொல்லணும் அப்படின்னா, எழும்பி நின்று நான் கர்த்தரோடும் மனிதர்களோடும் சபையாரோடும் ஒரு மனமாக அன்பாக ஐக்கியமாக இருக்கிறேன், யாரோடும் எனக்கு கசப்பு இல்லை அப்படின்னு சொல்லணும். அல்லேலூயா. ஆமா, சொன்னாதான் திருவிருந்து. எத்தனை பேரால சொல்ல முடியும், யாரோடும் எனக்கு கசப்பு இல்லை, பாவகா மட்டும்தான் எனக்கு கசப்பு, வேற எல்லாமே எனக்கு இனிப்பு தான். சொன்ன பிறகுதான் வரிசையை சொல்லணும். திருவிருந்து எடுக்கிற எல்லாரும் சொல்லணும். நல்ல வேளை அந்த சபையில கொஞ்சம் பேர், ஒரு 500 பேர் இருந்தா என்ன ஆகும், அது சொல்லி முடிக்கக்கே மணிக்கூர் ஆயிரும். தனித்தனியா எழுப்பி விட்டு சொல்லுவார். அப்ப நான் சொல்லும் போது இருக்கிற 50 பேரும் பார்ப்பாங்க, பொய் சொல்றேன்னா உண்மையை சொல்றேன்னா அப்படின்ட்டு. அதனாலே எல்லாத்தோடு ஐக்கியமா. சோ தேவன் அதை விரும்புகிறார். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பு நமக்குள் பூரணப்படும். அப்போ ஆண்டவர் நமக்குள் நிலைத்திருக்கிறார். அதே போல தேவனுடைய அன்பும் நம்மேல பூரணப்படும். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. 2 ஆசீர்வாதத்தை இதுல சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒன்று, கர்த்தர் நமக்குள்ளாய் நிலைத்திருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவர் போன போட்டோம் அப்படின்ட்டு? யாரும் சொல்ல முடியாது. அப்படி சொல்ல யாருக்கும் துணிவே கிடையாது. அவர் நம்மோடு கூட இருக்கணும்னு தான் நாம விரும்புகிறோம். அவர் நம்மோடு கூட இருக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அப்ப நாம அன்பு கூர்ந்தால்தான் வேதம் சொல்லுகிறது, தேவனிடத்தில் அன்பு கூறணும், அந்நியரிடத்தில் அன்பு கூறணும், பிறரிடத்தில் அன்பு கூறணும். இந்த 3 காரியத்தை தான் ரொம்ப ஆணித்தரமா அழுத்தி சொல்ல இருக்கிறது. நம்ம இவ்வளவும் செய்துட்டோம் அப்படின்னா தேவன் நமக்குள் நிலைத்திருப்பாரா. அதே போல அவருடைய அன்பு நமக்குள் பூரணப்படுமா. கொஞ்சமா நேசிக்க மாட்டா. ஆபிரகாமை எப்படி நேசித்தாரோ அதே அன்பு உங்க மேல இருக்கும். நல்ல சத்தமா தான் சொல்லுங்களேன். ஆமா, யோசேப்பை எப்படி நேசித்தாரோ அதே அன்பு உங்க மேல பூரணப்படும். ஆமா, நாம அடிக்கடி ஜெபத்துல தொந்தரவு பண்றோம் ஆண்டவரே யோசேப்பை போல ஆசீர்வதிங்க, ஆபிரகாமை போல ஆசீர்வதிங்க, டக்குனி தாவீதை போல ஆசீர்வதிங்க. அடுத்தால் நமக்கு ஞாபகம், அவனை காட்டிலும் குமாரன் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டா, சாலமோனை போல ஆசீர்வதியும். அவர் என்னைக்கு சொன்னாரு மாட்டேன் அப்படின்ட்டு. அதுக்கு மேல கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனா ஒரு காரியத்தை நம்ம சரிபடுத்தோமே ஆனால் இன்றைக்கு 2 ஆசீர்வாதங்கள் உங்களுக்குள்ளாய் வரும். ஒன்று, கர்த்தர் உங்களுக்குள் நிலைத்திருப்பார். என்னவென்று, அவருடைய அன்பு பூரணப்படும். கொஞ்சமா பேருக்காக ஆண்டவர் நேசிக்க மாட்டார், பூரணப்படுத்துவார், ஃபுல்லா நேசிப்பார், முழுமையா நேசிப்பார்.
ஸோ அன்பு கூறுகிறதுனால வரக்கூடிய ஆசீர்வாதம் நீங்க கவனித்தால் ஆதியாகமம் 39, ஆதியாகமம் 39:2 வாசிப்போம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரனாக்கினது முதற்கொண்டு. போதும். இந்த இடத்துல நீங்க கவனித்தீர்களானால் போத்திபாரை குறித்து யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பு போத்திபார் வீட்டில் அடிமையாய் வாங்கிட்டு வந்த ஒரு மனுஷன். அல்லேலூயா. இன்னைக்கு ஆடு மாடை மட்டும்தான் வாங்கலாம் விலை கொடுத்து, மனுஷனை வாங்க முடியாது. ஆனா ஒரு காலம் இருந்தது, மனுஷனை வாங்கலாம். பஜார்ல போனா ஒரு ஆண் அல்லது ஒரு பெண்ணை பணம் கொடுத்து வாங்கிட்டு லைஃப் லாங்கா அவங்கள அடிமையா வச்சுக்கிடலாம். அல்லேலூயா. ஆமா. இப்ப மாதிரி பாத்தீங்கன்னா தனித்தனி மிஷின் இல்லை, ஒரு 2 பெண்களை விலைக்கு வாங்கிட்டு வந்தா போதும். மிக்சி தேவையில்லை, கிரைண்டர் தேவையில்லை, வாஷிங் மிஷின் தேவையில்லை, எல்லாமே அவங்க பார்த்துக்குவாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலம் இருந்தது. வசதி படைத்தவர்கள் பணம் கொடுத்து வாங்கிட்டு வந்துருவாங்க, வீட்டுக்கு அடிமையாக்கி வச்சுக்குவாங்க. பெண்கள் இருந்தார்கள், ஆண்கள் இருந்தார்கள், வீட்டினுடைய எல்லா வேலைகளும் அவங்க பார்த்துக்குவாங்க. அப்படி போன ஒரு அடிமைதான் யோசேப்பு. இப்போ யோசேப்பு போத்திபார் வீட்டுல அடிமையா இருக்கிறான். கொஞ்ச நாள் எஜமான் அவனை பார்க்கிறான். அடிமையா வந்தவன் அல்லவா, கவனிக்கிறான். கவனிக்கும் போது அவனுக்கு ஒரு விஷயம் புரியுது. என்ன அப்படின்னா, கர்த்தர் யோசேப்போட இருக்கிறதை எஜமான் பார்க்கிறான். ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தர் யோசேப்போட இருக்கிறதை போத்திபார் பார்க்கிறான். புறஜாதியானவன். அவனுக்கு கூட தெரியுது இவன் சாதாரண மனுஷன் அல்ல, இவனுக்குள் மகா பெரிய ஒரு தேவன் இருக்கிறார் என்று. ஹல்லேலூயா. ஆமா, நான் சொல்லுகிறேன், வெற்றியும் உயர்வும் சாதாரணமா வராது. தேவன் உனக்குள்ளும் எனக்குள்ளும் இருந்தால் வெற்றியும் உயர்வும் உன்னுடையதா இருக்கும். எத்தனை பேர் விரும்புறீங்க? வெற்றி வேணும், உயர்வு வேணும், மேன்மை வேணும், ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா கண்டிப்பா கர்த்தர் உங்களுக்கு தருவார். அதற்கு ஒரே ஒரு ரகசியம் என்னன்னா, தேவன் என்னோடு இருக்கணும். அவர் சும்மா யாரோடும் இருக்க மாட்டார். அன்பு கூர்ந்தால் தேவன் நிலைத்திருப்பார். அவருடைய அன்பு உங்க மேல பூரணப்படும். அப்போ இந்த இடத்துல ஒரு புறஜாதியான், கர்த்தரை அறியாதவன், ஆனா அவனுக்கு புரியுது யோசேப்போட ஏதோ ஒரு தேவன் இருக்கிறார், அவர் இவனை ஆசீர்வதிக்கிறார். கண்டுபிடிச்சிட்டான். நான் சொல்லுகிறேன், எவ்வளவு படிச்சாலும், எவ்வளவு உழைச்சாலும், எவ்வளவு ஓடினாலும், எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் ஜெயிக்க பண்ணுகிறவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவர் உங்களுக்குள்ளாய் நிலைத்திருந்தா நீங்க செய்யறதெல்லாம் ஸ்பெஷலாகவே இருக்கும். ஹல்லேலூயா. ஆமா, ஒருத்தரை வச்சிக்க தெரியல நமக்கு, கர்த்தரை நம்மோடு வச்சிக்க தெரியல. அவர் மட்டும் நம்மளோடு கூட இருந்தால் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை வேற மாதிரி மாறும். ஹல்லேலூயா. ஆமா, தேவனை நம்மளோடு வச்சுக்க நாம என்னதான் செய்யறோம்? ஜெபம், துதி, அபிஷேகம், வேத வாசிப்பு, உபவாசம், காணிக்கை, இப்படிப்பட்ட காரியத்தையே நாம செய்து கொண்டு வருகிறோம். நல்லது, நல்ல விஷயம், தொடர்ந்து செய்யுங்க. ஆனா இதையும் செய்யுங்க, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்க. அவங்க நேசிக்கிறாங்க, நேசிக்கல, அது விஷயம் இல்லை. கனம் பண்ண ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஆமா, அகிலன்னு பேசினாதான் நான் பேசுவேன் அப்படின்னா கஷ்டம். பாஸ்டர் பேசினாதான் நான் பேசுவேன்னா பின்ன 2 பேருக்கும் கஷ்டம்தான். அன்பு கூறுகிறதுல, கனம் பண்ணுகிறதுல ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ள வேண்டும். இதை பரலோகம் பார்க்கிறது.
ஆண்டவர் அணு அணுவா ஆராய்ந்து பார்ப்பார், பேசுகிறத பார்ப்பார். பார்வை, செயல், உட்காருகிறது, எழும்புகிறது, எல்லாவற்றையும் கர்த்தர் பார்க்கிறார். பெரியவர்கள் அவ்வளோ விஷயங்களை நோட்டீஸ் பண்ணுவாராங்க. என் தேவன் அவ்வளோ விஷயத்தை நோட் பண்ணுவார், பார்த்துட்டே இருக்கிறார். ஆகையினால ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கிறதுனால கர்த்தர் ஒரு மனுஷனுக்குள்ளாய் நிலைத்திருக்கிறார். அவருடைய அன்பு அவன் மேல பூரணப்படுகிறது. ஒரு மனுஷனோடு கர்த்தர் நிலைத்திருந்தால் அந்த மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி மாறுகிறது என்கிறதை தான் இன்றைக்கு கர்த்தர் வெளிப்படுத்த விரும்புகிறார். எப்படி மாறுகிறது? அடிமையாய் வந்தவன், ஏற்கனவே சில அடிமைகள் அங்க இருந்திருப்பாங்க. ஆனா யோசேப்பு எல்லா அடிமைகளை காட்டிலும், எல்லா வேலைக்காரர்களை காட்டிலும் ரொம்ப ஸ்பெஷல். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களோடு இருந்தா நீங்க தான் இந்த சபையில ஸ்பெஷல். இந்த மாவட்டத்தில், இந்த மாநிலத்தில், இந்த தேசத்துல நீங்க தான் ஸ்பெஷல். கர்த்தர் உங்களோடு வச்சுக்கோங்க. அவர் என்னோடு கூட இருக்கு. நான் அவருக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செய்ய வாஞ்சியா இருக்கிறேன். இந்த இடத்துல யோசேப்பை கிரையும் கொடுத்து வாங்கிட்டு வந்த எஜமான் நோட் பண்ணுகிறான், இவன் ஒரு வித்தியாசமான ஆள். கர்த்தர் யோசேப்போட இருந்தார். ஆதியாகமம் 39:2 நாம வாசிக்கிறோம், கர்த்தர் யோசேப்போட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமான் வீட்டிலே இருந்தான். அல்லேலூயா. அப்போ அடிமையா இருந்தாலும் ஆண்டவர் ஸ்டேட்டஸை பார்த்து ஒரு மனுஷனோடு இருக்கிறவர் அல்ல. அல்லேலூயா. நல்லா படிச்சிருக்கான் பிள்ளை, ஆமா, டிகிரி எல்லாம் வாங்கியிருக்கான், நல்ல பணம் இருக்கு, வசதி இருக்கு, சொத்து இருக்கு, அதிகாரம் இருக்கு, பதவி இருக்கு, அதை பார்த்து ஆண்டவர் ஒருவனோடும் இருக்கிறவர் அல்ல. யோசேப்பு எப்படிப்பட்டவன், என்ன நிலையில இருக்கிறான் அப்படின்னா, அவனே பிச்சைக்காரன் மாதிரி இருக்கிறான். பிச்சைக்காரன் கூட கொஞ்சம் விடுதலையா இருக்கிறான். அல்லேலூயா. ஆமா, அதுலயும் மோசம். அடிமை என்கிற வாழ்க்கை, பணமே கிடையாது, ஒன்லி சாப்பாடும் உடுதுணி மட்டும்தான். இங்க இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொரு பிச்சைக்காரனுடைய பைய செக் பண்ணுனா உங்க பேங்க் பேலன்ஸை தாண்டி போயிடும். அல்லேலூயா. உண்மைக்கு சொல்றேன். ஆமா, அவ்வளோ பணம் இருக்கு. ஆனா யோசேப்பு அப்படி இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஆனா கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். அதுதான் ஸ்பெஷல். ஆண்டவர் நோடு இருக்கணும்னா நிறைய காரியத்தை செய்கிறோம், இதையும் செய்வோம். ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், எல்லாரிடத்திலேயும் அன்பு கூறுங்கள், அன்பை மெயின்டைன் பண்ணுங்க. இப்போ யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தது நிமித்தமாக என்னெல்லாம் நடக்கிறது என்று சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, 3வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமானன் கண்டான். அல்லேலூயா. அப்போ எஜமானன் கொஞ்ச நாள்ல கண்டுபிடிச்சிட்டான், ஏதோ ஒரு தேவன் யோசேப்போடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. உங்களோடு கூட கர்த்தர் இருந்தா உங்க வாழ்க்கை மாறும். பிள்ளைகளோடு கூட கர்த்தர் இருந்தா உங்க வாழ்க்கை மாறும். ஆமா, போட்டிகள்ல போவீங்க, ஜெயிச்சுட்டு வருவீங்க. படிப்புல நீங்க ஜெயிப்பீங்க. கர்த்தர் நல்லவர். இப்ப இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, எஜமான் கண்டுபிடிக்கிறான், இவன் சாதாரணவன் அல்ல, இவனுக்குள் தேவன் இருக்கிறார். சில ஆளுக்குள்ள அசுத்தாவி இருக்கும். ஆமென். ஆமா, யூதாசுக்குள்ளாய் சாத்தான் புகுந்தான். ஆமா, நான் நிறைய சபைகள்ல ஸ்பெஷலா ஜெபம் நடத்தும் போது பாத்தீங்கன்னா, ஜெபம் நடத்தி சில ஆட்களுக்குள்ள எல்லாம் பிசாசு ஆடுகிறத கூட நம்ம பார்த்திருக்கிறோம். பயங்கரமா அலகழிக்கும். நான் இந்த இடத்துல இருந்து வந்தேன் சொல்லும். நான் சொல்லுகிறேன், தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. ஹல்லேலூயா. ஆமா, இந்த சரீரத்துல 2 ஆவிதான் வர வாய்ப்பு இருக்கு. 3வது ஒரு ஆவிங்கிறது கிடையாது. ஒன்று தேவனுடைய ஆவி, என்ன ஒன்று அசுத்தாவி. அப்போ யோசேப்போடு கூட இருந்தது யார் அப்படின்னா, தேவன் இருந்தார்.
தேவனுடைய ஆவியானவர் இருந்தார். அவனோடு கூட அவர் இருந்தபடியினால, ஒரு மனுஷனோடு தேவன் இருந்தார், அவர் அந்த மனுஷனோடு இருந்து சும்மாவே இருக்க மாட்டார். அல்லேலூயா. பிசாசும் சும்மா இருக்காது, தெரியுமா? சும்மா இருக்காது. அதே போல தேவ ஆவியானவர் சும்மாவே இருக்க மாட்டார். சும்மா இருக்கும்படி கர்த்தர் உனக்குள்ளாக எனக்குள்ளாய் வரல, பெரிய காரியங்களை செய்யும்படி அவர் நமக்குள்ளாய் இறங்கி வந்திருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. அவர் வந்தால் செயல்படுவார், அவர் வந்தால் கிரிய செய்வார், அவர் வந்தால் அவருடைய வல்லமையை வெளிப்பட செய்வார். அவர் சும்மாவே இருக்க மாட்டார். ஏதாகிலும் ஒண்ணு நடக்கும், ஏதாகிலும் ஒண்ணு நடக்கும். நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே. அல்லேலூயா. அவர் வரணும், அவர் தங்கணும், அதை நீங்க விரும்பணும். அதற்காக என்ன செய்யணும்? அதை செய்யணும். இந்த இடத்தில் எஜமான் கண்டுபிடிக்கிறார், யோசேப்போடு ஒரு தேவன் இருக்கிறார். ஆகையினாலதான் அவன் செய்கிறது எல்லாம் வாய்க்குது அவனுக்கு. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் வாய்க்காமல் போகுது. நான் சொல்லுகிறேன், ஒருவர் இருப்பாரானால் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். ஈசாக்கு விதை விதைத்தான், 100 மடங்கு அறுவடை செய்தான். 100 மடங்கு அறுவடை செய்யும்படி கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஆசீர்வாதத்தை தேடாதிருங்க, ஆசீர்வதிக்கிறவரையே தேடுங்க. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க தேடுகிறது என்ன? எதை தேடுகிறீர்கள்? ஆசீர்வாதத்தையா அல்லது ஆசீர்வாதத்தை தருகிற தேவனையா? நிறைய பேருக்கு இதுல கூட கன்ஃபியூஷன். எதை தேடணும்? ஆசீர்வாதத்தை தேடாதீங்க, அது தானா வரும். ஒரு எந்த ஹோட்டல்ல போய் இருந்தாலும் எதை தான் ஆர்டர் பண்றோம்? இட்லி, தோசை, இடியாப்பம். எங்கேயாவது நம்ம ஸ்பெஷலா கேட்கிறோமா? கொஞ்சோண்டு தக்காளி சட்னி தந்திருப்பா, எவ்வளவு ரூபா? இல்ல. இட்லி வாங்கினா சாம்பார், சட்னி எல்லாமே எல்லாம் இலவசம், தானா வந்துடும். ஒருவர் மட்டும்தான் நம்ம கூட வரணும், மித்ததெல்லாம் இலவசமே. இலவசமே. உயர்வு இலவசம், சுகம் இலவசம், ஆசீர்வாதம் இலவசம், மேன்மை இலவசம், கனம் இலவசம், எல்லாமே இலவசமாய் வரும். வந்தே தீரும், வந்தே ஆகணும், எல்லாம் வந்துடும். நீங்க தேடுகிறது ஆண்டவரை தேடுங்க, கர்த்தரை தேடுங்க, அது போதும். அவர் வந்துட்டாருன்னா வேற எல்லாம் வந்துடும். வரமாட்டேன்லாம் சொல்ல முடியாது. ஆமா, அவர் வந்துட்டா பணம் சொல்லாது, நான் வரமாட்டேன்பா, எனக்கு அவனை பிடிக்கல, அப்படிலாம் பணம் சொல்ல முடியாது. அந்த அதிகாரத்தை பணத்திற்கு கர்த்தர் தரவே இல்லை. அவர் வந்துட்டார்னா ஐஸ்வர்யம் சொல்ல முடியாது, நான் அந்த தரித்திரம் வீட்டுல வரமாட்டேன், அவன் எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஐஸ்வர்யம் சொல்லாது. அவர் வந்தால் ஐஸ்வர்யம் வந்தே ஆகணும், அவர் வந்தால் மேன்மை வந்தே ஆகணும், அவர் வந்தால் உயர்வு வந்தே ஆகணும். அவருக்குள் எல்லாமே இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் நல்லவர். நீங்க கவனித்தீர்களானால் இந்த யோசேப்போடு கூட ஒரு தேவன் இருக்கிறதை எஜமான் கண்டுபிடிச்சிட்டான். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், நம்ம ஐக்கியம் ஒரு தேவ மனுஷனோடு இருப்பதாக, தேவ மனுஷியோடு இருப்பதாக. ஹல்லேலூயா. அது ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டவங்கள்ட்ட எல்லாம் ஐக்கியம் வச்சுக்கிட்டான்டா. என்ன ஆவிக்குரியவர்களுக்கு பஞ்சமா என்ன? ஆமா, யாரோடு தேவன் இருக்கிறாரோ அவர்களோடு நீங்களும் இருங்கள், நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். பைபிள்ல எங்க சொல்லியிருக்கு நீ மட்டும் கொதர்க்கமா கேட்க கூடாது. அல்லேலூயா. ஆமா, சொல்லியிருக்கு. ஆமென். ஆமா, தாழ்மையானவர்களோடு ஐக்கியமாயிருங்க, பரிசுத்தவான்களோடு ஐக்கியமாயிருங்க. அந்த ஐக்கியத்திற்கு விலை உண்டு, அந்த ஐக்கியத்தில் ஆசீர்வாதம் உண்டு. நாம கண்டுபிடிக்கணும்.
நல்ல தேவ ஆவியை பெற்ற மனுஷன், நல்ல தேவ அபிஷேகத்தில் இருக்கிற மனுஷன் வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு ஆச்சரியமா இருக்கும், அமெரிக்கா தேசத்துல ஊழியக்காரங்க இல்லைன்னு எங்கிருந்து கூப்பிடுறாங்க. ஆமென். ஆமா, லண்டன்ல ஆள் இல்லையாங்க இருக்கிறாங்க. ஆனா அபிஷேகம் உள்ளவர்களை தேவன் ஒரு கண்டத்தில் இருந்து என்ன ஒரு கண்டத்திற்கு கொண்டு போகிறார். தேவன் விரும்புகிறார். கர்த்தர் நல்லவர். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல அபிஷேகம் உடையவர்களை தெரிந்து கொள்ளுங்கள். நல்ல அபிஷேகம் உடையவர்களோடு இருக்க நீங்க விரும்புங்க. அப்படி செய்கிறது ரொம்ப நல்லது. ஹல்லேலூயா. ரொம்ப நல்லது. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. அதுக்கும் நான் விளக்கம் தந்துருதேன், நமக்கு தான் நேரம் இருக்கேன். ஹல்லேலூயா. அப்போ 2 நாளாகமும் 20வது அதிகாரம். ரெண்டு நாளாகமும் 20வது அதிகாரம் 35. என்ன செஞ்சானா? ஆமா, யோசபாத் நல்லவன் தான், ஆனால் அகசியா நல்லவன் இல்லை. ஹல்லேலூயா. யோசபாத் நல்லவன் தான், ஆனா சேர்க்க சரியில்லை. ஹல்லேலூயா. சேர்க்க சரியா இருக்கணும். எடுத்துட்டீங்களா? சரி. கூட்டணி சரியா இருக்கணும், ஐக்கியம் ரொம்ப சரியா இருக்கணும். ஐக்கியம் வச்சுக்கிட்டுறது நல்லது, ஆனா நல்லவர்களோட ஐக்கியமா இருக்கணும். எதோ அவன்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர்களோட ஐக்கியம் வேண்டாம். கர்த்தர் இருக்கணும், அவருடைய வார்த்தையில் அவன் நிலைத்திருக்கணும். அது ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா யோசபாத் ரொம்ப நல்லவன், தேவனுக்கு பயப்படுகிறவன், தேவனை தேடுகிறவன், அவரை விசுவாசிக்கிறவன். இப்போ அவனுடைய கூட்டணி தோழமை யாரோடு கூடனா? அகசியாவோடு. அவன் எப்படிப்பட்டவனா? பொல்லாப்பு செய்கிறவனான அகசியா. அல்லேலூயா. ஆமா, பொல்லாப்பு செய்கிறவனோட உனக்கு என்ன வேலை, நமக்கு என்ன வேலை? அவன் வேலையை பார்த்துட்டு போட்டோம், நமக்கு அதான் வேலை. நமக்கு தேவ மனுஷனோட ஐக்கியம், தேவ மனுஷியோட ஐக்கியம், நல்ல ஜெப வீரர்களோடு ஐக்கியம், நல்ல பரிசுத்தவான்களோடு ஐக்கியம். அல்லேலூயா. ஆமா, உண்மையிலே நல்ல மனிதர்கள் கிடைக்க ஜெபியுங்க. அல்லேலூயா. ஆமா, நல்ல ஃப்ரெண்டு வேணும் ஆண்டவரே, நல்ல ஆவிக்குரியவர்கள், தேவனுக்கு பயப்படுகிறவர்கள். ஆமா, நான் அன்னைக்கு ஒரு ஆள்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவர் சொன்னார், எல்லா ரவுடிகளும் நமக்கு வேண்டிய ஆளு தான் அப்படின்ட்டு. மனசுக்குள்ள நினைச்சேன், என்னைக்கு அவனை என்கவுண்டர்ல போடுவோன்னு நினைச்சு அது உன்னையும் தூக்குவான். ஆமா, என்ன ரவுடி எதுக்கு? நிறைய பேருக்கு அது ஒரு பெருமை. என் கூட இருக்கிறவெல்லாம் குண்டர்கள், ரவுடிகள், ஜாதி ரவுடி, அரசியல் ரவுடி, ஊர்ல பண்ணுகிற கட்ட பஞ்சாயத்து ரவுடி, எல்லா ரவுடியும் ஆமா நமக்கு வேண்டப்பட்ட ஆள். எல்லாரும் என்கிட்ட போன்ல பேசுவாங்க. ஆமா, ஒரு பிரச்சனை எல்லாரும் வந்து நிப்பாங்க, எல்லாரும் வந்து நிப்பாங்க. அவர் வரணுமே, ராஜா வரணுமே, ரட்சகர் வரணுமே, ஆமே, சர்வ வல்லமை உள்ள தேவன் வரணுமே. அவர் வராம எத்தனை நாய் வந்து நமக்கு என்னத்துக்கு? எத்தனை பரம்போக்கு வந்து நமக்கு என்னத்துக்கு? அது தேவையில்லை. சிலருக்கு புரியாது கடைசி வரைக்கும். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா யோசபாத் நல்லவன் தான், சேர்க்க சரியில்லை. நான் சொல்லுகிறேன், யோசபாத் அகசியாவோடு கூட சேர்ந்து அவனுடைய வழியில போகல. நல்லா கவனிக்கணும். அவனா இருக்கிறான், இவனா இருக்கிறான். யோசபாத் நல்லவனா இருக்கிறான், அகசியா கெட்டவனா இருக்கிறான். கெட்டவனோடு சேர்ந்து யோசபாத் கெட்டதை செய்ய போகல. இவன் நல்லவனா இருக்கிறான், அவன் கெட்டவனா இருக்கிறான். அவனா இருக்கிறான், இவனாக தான் இருக்கிறான். மாற்றம் வரல வாழ்க்கையில. ஆனாலும் அந்த ஐக்கியம் தேவனுக்கு பிடிக்கல. எத்தனை பேருக்கு புரியுது? உங்க சேர்க்க ஆண்டவருக்கு பிடிக்கல. யாரோட ஐக்கியமா இருக்கிறோம்? அந்த சேர்க்கை ஆண்டவருக்கு பிடிக்கல.
அப்போ பாத்தீங்கன்னா தோழமை பண்ணினான், ஃப்ரெண்ட்ஷிப் ஆனான், ஐக்கியத்தை ஏற்படுத்தி கொண்டான், எல்லாம் ஓகே. 36 வாசிங்க. தர்சீசுக்கு போகும்படிக்கு கப்பல்களை செய்ய அவனோடே கூடிக்கொண்டான். அப்படியே எசியோன் கப்பல்களை செய்தார்கள். ஹல்லேலூயா. யாரோடு சேர்ந்து கப்பலை கட்டினார்கள்? பொல்லாதவனோடு சேர்ந்து கப்பலை கட்டினார்கள். பொல்லாதவர்களோடு சேர்ந்து வியாபாரத்தை செய்தார்கள். பொல்லாதவர்களோடு சேர்ந்து பார்ட்னர்ஷிப்ல தொழில் தொடங்கினார்கள். விளங்குமா? உருப்படுமா? உருப்படாது. ஹல்லேலூயா. நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. ஸ்கூல் ஃப்ரெண்ட், காலேஜ் ஃப்ரெண்டு, சர்ச்சில் ஃப்ரெண்டு, எல்லா ஃப்ரெண்டையும் சோதிச்சு பார்க்கணும். எல்லா ஃப்ரெண்டும் ஆவியில சரியா, நல்மன சாட்சி இருக்கா, நல்ல குணங்கள் இருக்கா? இல்லைன்னா ஒதுங்கிருங்க, கப்பல் மறுகரை போய் சேராது. ஹல்லேலூயா. ஆமா, கப்பல் மறுகரை போய் சேராது. நீ விடிய விடிய கட்டுவா. ஒரு ஆசாரி எங்களுக்கு தெரியும் பாம்பேல, அவர் சொல்வார், இருந்தடிச்சான் பறந்து போயிட்டான் அப்படின்ட்டு. இவர் விடிய விடிய இருந்து அடிப்பார், கையில காசு வரும், பறந்து போயிருமா. ஹல்லேலூயா. ஆமா, இருந்து நம்ம உழைப்போம் விடிய விடிய, கடைசியில் காசு வரும்போது பறந்து போயிடும். எட்டி பிடிக்க முடியும், நமக்கு இறக்கையா இருக்கு இல்ல. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. இப்போ 2 பேரும், ஒரு பரிசுத்தவான் ஒரு துன்மார்க்கன், 2 பேரும் இணைந்து கப்பல் கட்டுகிறார்கள். ஸ்ட்ராங்கா கட்டுறாங்க. ஏன்னா ராஜாக்கள்ல அவன் யூத ராஜா, இவன் இஸ்ரவேல் ராஜா. 2 ராஜாக்கள் இணைந்து பெரிய கப்பலை கட்டுகிறார்கள். டைட்டானிக் மாதிரி கட்டுகிறாங்கன்னு வச்சுக்கிங்களேன். ஹல்லேலூயா. சமீபத்துல மூழ்கின டைட்டானிக் குறித்து தான் நமக்கு தெரியும். அதுக்கு முன்னே 2 ராஜாக்கள் கப்பலை கட்டினார்கள். டைட்டானிக் கப்பல் மூழ்கிற்று. ஆனா இந்த கப்பல் மூழ்கினது நமக்கு ரொம்ப தெரியாது. வாசிங்க 37. யோசபாத்துக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொன்னான். ஹல்லேலூயா. யாருக்கு விரோதமாக? ராஜாவுக்கு. 2 ராஜாக்களுக்கு விரோதமாக ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் எழுப்பி விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்ல வைத்தார். என்ன சொல்ல வைத்தார்? நீர் அகசியாவோடே கூடிக்கொண்டபடியினால் கர்த்தர் உம்முடைய கிரியைகளை முறித்து போட்டா என்றான். ஹல்லேலூயா. ஆமா, அகசியாவோட நீர் கூடிக்கொண்டீர், அவன் பொல்லாப்பு செய்கிறவன், அவனோடு உங்களுக்கு எதுக்கு கூட்டு, எதுக்கு ஐக்கியம், எதுக்கு பிசினஸ், எதுக்கு வியாபாரம், எதற்கு தொழில், எதுக்கு பார்ட்னர்ஷிப்? உங்களுக்கு வேற ஆளு கிடைக்கலையா? ஆள் இல்லைன்னா ஆண்டவரை சேர்த்துக்குங்க, நீர் தான் பார்ட்னர். ஹல்லேலூயா. ஆமா, இவன் போய் அகசியாவோட கூட்டு சேர்ந்தான். அப்போ கர்த்தர் தீர்க்கதரிசியோடு கூட பேசுகிறார். தீர்க்கதரிசி அனுப்பி கர்த்தர் உம்முடைய கிரியைகளை முறித்து போட்டார் என்றான். ஹல்லேலூயா. ஆமா, ஒரே ஒரு காரியம்தான். இவன் பாவம் செய்யல. நல்லா கவனிக்கணும். நான் அகசியாவோடு சேர்ந்து நானும் துன்மார்க்கமா வாழ்றேன் அப்படின்னா கூட சரி, மனசு ஆறிரும். ஆனா அவன் அப்படி போகல. பன்னியோடு சேர்ந்தாலும் இவன் ஆட்டுக்குட்டி மாதிரி தான் இருக்கிறான், கண்டுக்குட்டி மாதிரி தான் இருக்கிறான். இவன் வாழ்க்கையில பாவம் வரல, துன்மார்க்கமான வாழ்க்கை வரல. ஆனாலும் கர்த்தர் முறித்து போட்டார். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. கர்த்தர் உம்முடைய கிரியைகளை முறித்து போட்டார் என்றார். அந்த கப்பல்கள் உடைந்து போயிற்று. அவர்கள் தரிசீசுக்கு போகக்கூடாமல் போயிற்று. ஹல்லேலூயா. ஆம், 2 ராஜாக்கள் செய்த கப்பல் எவ்வளவு பிரம்மாண்டமா செஞ்சிருப்பாங்க. ஹல்லேலூயா. நம்ம மழை தண்ணியில விடுற பேப்பர் கப்பல் கூட கொஞ்ச நேரம் ஓடுது தண்ணீர்ல. இவனுக்கு இது ஓடவில்லை. எப்படி ஓடும்? நம்ம செய்கிறது எல்லாவற்றையும் ஓட வைக்கிறவர் கர்த்தர் மட்டும்தான். அவர் விரும்புகிறதை இருதயம் புரிந்து கொண்டால் நம்ம இருதயத்தை விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவார். நிறைய பேருக்கு ஆண்டவருடைய இருதயத்தை இன்னும் புரிஞ்சிக்க தெரியல, உணர தெரியல. இதுக்கு தப்பு தப்பான ஆட்களோட ஐக்கியம். கடைசி முடிவோ
இதுவாக தான் இருக்கும். முறித்து போடுவார், உன் கப்பல் ஓடாது. பிரம்மாண்டமாய் கட்டியிருப்பார்கள், பார்த்து பார்த்து கட்டியிருப்பாங்க. அல்லேலூயா. கப்பல்லையே சிம்மாசனத்தெல்லாம் வச்சு பண்ணியிருப்பாங்க சூப்பரா. ராஜாக்கள் செய்ததல்லவோ, அழகா பார்த்து, உங்களுக்கு தங்கக்கு அறை, எனக்கு தங்கக்கு அறை, சொகுசா அழகா நல்ல வாசன மரம், சந்தன மரத்திலேயே சிலதை செஞ்சிருப்பாங்க. ஆனாலும் கர்த்தர் முறித்ததை ராஜாவால செய்து முடிக்க முடியுமோ? ஒரு நாளும் இல்லை, ஒரு நாளும் இல்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. சோ இப்படியே ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அந்த கப்பல்கள் உடைந்து போயிற்று, அவர்கள் தரிசிசுக்கு போகக்கூடாமல் போயிற்று. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நல்லவர்களோடு இருப்போம். அல்லேலூயா. எல்லாரையும் நேசிப்போம், எல்லாரிடத்திலே அன்பு கூறுவோம். ஐக்கியம் என்கிறது எல்லாரோடு கிடையாது. அல்லேலூயா. நல்ல ஐக்கியத்திற்காக ஆண்டவரிடத்தில் ஜெபியுங்க. ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. போத்திபார் தான் ஆண்டவரை அறியாதவன் தான், வேதம் அறியாதவன் தான், உபதேசம்னா என்னதுன்னே தெரியல. ஆனா அவன் கண்டுபிடிச்சிட்டான், யோசேப்போடு இருக்கிறது அசுத்தாவி இல்ல, யோசேப்போடு இருக்கிறது சாதாரண தெய்வம் இல்ல, யோசேப்போடு இருக்கிறது சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர், ஒரு மகாபெரிய தேவன் அவனோடு கூட இருக்கிறார். ஆகையினால அவன் செய்கிறதெல்லாம் அவனுக்கு வாய்க்குது. அதை அவன் பார்க்கிறான். சோ எல்லாத்தையும் அவன்கிட்ட ஒப்பு கொடுக்கிறான். அல்லேலூயா. எங்கிட்ட வாசிச்சோம் ஆதியாகமம் 39. ஏன் அப்படி இருக்கிய, வந்துருங்க இந்த பக்கம். ஆதியாகமம் 39 எதுல வாசிங்க? 2லயே வாசிச்சோம். சரி வாசிங்க. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும், அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டான். யோசேப்பினிடத்தில் இப்போ தயவு வைக்க ஆரம்பித்தான். அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன்னுடைய வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு போத்திபார் கண்டுபிடிச்சிட்டான், யோசபாத்தால கூட கண்டுபிடிக்க முடியல. யாரோடு கூட்டு சேரணும், யாரோடு கூட இணைந்து தொழில் செய்யணும் அவனுக்கு தெரியல. ஆனா ஒரு புறஜாதியான், எகிப்து தேசத்துல இருக்கிறவன், ஆண்டவரை அறியாத ஒரு மனுஷன், அவனுக்கு தெரியுது வீட்டை யார் வசம் ஒப்படைக்கணும். இன்னும் சொல்ல போனா பொண்டாட்டிக்கிட்ட கூட அவன் வீட்டினுடைய காரியத்தை கொடுக்கல, தன்னுடைய வீட்டுல வந்த அடிமையாகிய யோசேப்பினிடத்தில் ஒப்பு கொடுத்தானா. அல்லேலூயா. எல்லாருக்கும் மேலாக ஆண்டவர் அவனை உயர்த்தினார். அல்லேலூயா. வேதத்துல சில புறஜாதிகள் வாழ்ந்த வாழ்க்கையின் 50% கூட நம்மள நிறைய பேர் வாழல. கர்த்தர் நல்லவர். புரிந்து கொள்ளுவோம். வேதத்தை வாசிக்கிறது நல்லது. நிறுத்தி நிதானித்து வாசிப்பீர்களானால் ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார், என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு. முதல்ல கர்த்தருக்கு ரொம்ப பயப்படுங்க. பயந்தவர்களிடத்துல அவருடைய ரகசியம் இருக்கிறது. சும்மா தன்னுடைய ரகசியத்தை யாரிடத்திலையும் சொல்லுகிறவர் அல்ல, யாருக்கும் வெளிப்படுத்தி கொடுக்கிறவர் அல்ல. தேவனுக்கு பயப்படுவோம், அவருடைய ரகசியம் நம்மிடத்துல இருக்கும். ஒவ்வொன்னா பார்க்கிறான். சூப்பர், கர்த்தர் இவனோடு இருக்கிறார், இந்த வாலிபனோடு இருக்கிறார். சின்ன பையன், இவன்கிட்ட போய் எல்லா பொறுப்பையும் ஒப்பு கொடுக்கிறான். எதை பார்த்து ஒப்பு கொடுக்கிறான்? கர்த்தர் அவனோடு இருக்கிறார், தேவன் அவனோடு இருக்கிறார். பார்க்கிறான். பார்த்துட்டு யோசேப்பினிடத்துல தயவு வைக்கிறான். அல்லேலூயா. ஒரு மனுஷனோடு கர்த்தர் இருப்பாரானால் அந்த மனுஷனுக்கு தயவு கிடைக்கும். அல்லேலூயா. நீங்க போகிற இடத்துல எல்லாம் உங்களுக்கு கர்த்தர் தயவை உண்டு பண்ணுவார். ஆமென். ஆமா, அது ரொம்ப முக்கியம். தயவு. எல்லாம் எங்க போனாலும் சண்டை போட்டு தான் வரணும். அவன் சரியில்லை, இவன் சரியில்லை. ஆமா, அதனால தயவு வைத்தார்.
அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனும் ஆக்கினான். தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில், மனைவி இருக்கிறா கொடுக்கல, அடிமையாய் வந்த யோசேப்பினுடைய கையில அவன் ஒப்பு கொடுத்தான். ஏனென்றால் இவனோடு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. இவனுக்குள்ள இருக்கிற தேவன் மகா பெரியவர். இவன் கையில என் வீட்டை கொடுக்கலாம், இவனை நம்பி என் தொழிலை கொடுக்கலாம், இவனை நம்பி என்னுடைய எல்லாவற்றையும் கொடுக்கலாம். கொடுத்தால் அதெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. நல்லவன் கையில கொடுத்த ஆசீர்வாதம். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவனை தன் வீட்டுக்கும் தனக்கும் உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணக்காரனாக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தின் வீட்டை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆமா, பாருங்க, கர்த்தர் நல்லவர். நம் நிமித்தம் நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நம் நிமித்தம் நம்முடைய தொழில்கள் ஆசீர்வதிக்கப்படும். தேவன் யோசேப்போடு இருந்தது நிமித்தமாய். அப்ப தேவன் ஏன் யோசேப்போடு கூட இருக்கிறார்? தேவன் உங்களோடு கூட ஏன் இல்லை? உங்களோடு கூட தேவன் இருக்கணும்னா நீங்க என்ன செய்யணும்? அன்பா இருக்கணும். நாம் அன்பா இருந்தால், நாம மற்றவர்களிடத்தில் அன்பு கூர்ந்தால் தேவன் நம்மிடத்தில் நிலைத்திருப்பாரா? அந்த தேவன் நம்மிடத்தில் நிலைத்திருந்தால் நம்ம செய்கிறதெல்லாம் வாய்க்கும். எத்தனை பேருக்கு புரியுது? செய்கிறதெல்லாம் வாய்க்கும். சூப்பரா இருக்கும். தோல்வியே இல்லை, தோல்வியே கிடையாது, எல்லாம் வாய்க்கும். கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அப்போ வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தின் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்குண்டான வைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. இந்த ஆசீர்வாதம் எல்லாம் எது நிமித்தமாய் வந்தது அப்படின்னா, ஒருவன் நிமித்தமாய் வந்தது. ஹல்லேலூயா. ஒருவனுக்குள்ளாக தேவன் இருந்தா அந்த தேவன் நிமித்தமாய் வந்தது. வீட்டில் உள்ளவைகள் எல்லாம் ஆசீர்வாதம். வீட்டில் இருந்து வெளியே இருக்கிறது அதெல்லாம் ஆசீர்வாதம். வீட்டுக்குள்ளே ஆசீர்வாதம், வெளியிலும் ஆசீர்வாதம், வெளியிலும் ஆசீர்வாதம், வீட்டுக்குள்ளே ஆசீர்வாதம். பயங்கர பிளஸ்ஸிங்காக எகிப்தியன் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. போத்திபார் வீடு அளவில்லாமல் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஒரே ஒரு காரணம்தான், யோசேப்பு. அவனுக்குள்ள ஒரே ஒரு காரணம் தான், தேவன் இருந்தார். தேவன் இருப்பாரானால் உங்க வீட்டிலையும் ஆசீர்வாதம், உங்க வீட்டிலிருந்து வெளியும் ஆசீர்வாதம். உங்களுக்கு உண்டான எல்லாவற்றிலையும் தேவனுடைய ஆசீர்வாதம் நிறைவாய் இருக்கும். அங்கே தரித்திரத்திற்கு இடமில்லை, அங்க குறைச்சலுக்கு இடமில்லை. கடனாயிருக்கிறேன், கடல்ல இருக்கிறேன், கடல்ல தத்தளிக்கிறேன். உங்களோடு இயேசு இல்லை. இயேசுவை தேடுங்க. கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்புகளை தேடாதிருங்க. ஒருவரை தேடுவீர்களானால் எல்லா வாய்ப்புகளையும் அவரே ஏற்படுத்தி தருவார். நமக்கு தேவையானது வாய்ப்பல்ல, நமக்கு தேவையானது அநேக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிற தேவன் ஒருவரே நமக்கு தேவை. கர்த்தர் ஒருவரே நமக்கு தேவை. அவர் உங்களோடு கூட இருப்பாரானால் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வாய்ப்புகள் உங்க குடும்பத்தை தேடி வரும். நல்ல நல்ல வாய்ப்புகள் நிமித்தமாக நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் கூடவே வச்சுக்கோங்க. அவர் கூட இருக்கணும்னா நீங்க ஒன்று செய்யணும், அன்பா இருக்கணும், அன்பு கூறணும். வீட்டில் உள்ளவர்களிடத்துல, வெளியே உள்ளவர்களிடத்துல குடும்பத்தை நேசிங்க, உடன்பிறப்புகளை நேசிங்க. ஹல்லேலூயா. ஆமா, நம்மளுடைய ஆண்டவர் வித்தியாசமானவர். காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? நான் சொல்லுகிறேன், இதுக்கும் அதுக்கும் என்னையா சம்பந்தம்? அப்படிதானே? நான் ஏன் அண்ணன்ட்ட சண்டை? அவருக்கு என்ன பிரச்சனையா? நான் அவருக்கு ஒழுங்கா தானே ஊழியம் செய்றேன். அப்படிதானே? நம்ம நீதி இப்படிதான் இருக்கும். நான் அவருக்கு உண்மையா தானே ஊழியம் செய்றேன். எனக்கு அண்ணனுக்கு 1000 பிரச்சனை இருக்கும். அவருக்கு என்னவா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அங்க பிரச்சனையை வச்சுட்டு இங்க வந்து என்னத்தை பண்ணினாலும் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். எத்தனை பேருக்கு புரியுது? நம்முடைய தேவனுடைய சிந்தை வேற, அவருடைய இருதயத்தின் விருப்பம் வேற, ஏக்கம் வேற, நம்ம இருதயம் வேற. ஆனா புரிஞ்சிட்டோம் அப்படின்னா வாழ்க்கை ஜெய் ஜெயின்னு இருக்கும், வெற்றியா இருக்கும்.
அங்க சண்டை போட்டுட்டு இங்க வந்து நீர் வாருமே போ அப்படின்பாரு. என்ன வாருமே, எப்படி வருவேன்? அங்க ஐக்கியமாயிட்டு போ. அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது, அப்படி சொல்லி எல்லாம் சமாளிக்க முடியாது. தேவனுடைய இருதயத்தின் ஏக்கங்களையும் விருப்பங்களையும் நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. நான் ரொம்ப நாளா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், ஆண்டவரே உங்க இருதயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய கிருபையை தாரும். அல்லேலூயா. ஆமா, சில ஆட்களுக்கெல்லாம் கல்யாணம் முடிஞ்சு 5 வருஷம் ஆச்சு, இன்னும் மனைவனுடைய இருதயத்தை புரிய தெரியல, கணவனுடைய இருதயத்தை புரிய தெரியல. குடும்பம் வேற எப்படி உருப்படும்? அந்த குடும்பத்துல தேவ பிரசன்ஸ் எப்படி இருக்கும்? தேவ ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்? மனைவியே புரியல, அப்ப எப்படி வாழ்க்கை? தேவன் எப்படி புரிய முடியும்? சோ தேவனை புரிஞ்சுக்கோங்க. நான் அவரை நேசிக்கிறேன் அப்படின்னா என் சகோதரனை நான் நேசிக்கணும், அது ரொம்ப முக்கியம். நேசிக்கும் போது கொஞ்சம் செலவுகள் வரும், ஆனாலும் பரலோகம் உங்களுக்கு தரும். அல்லேலூயா. ஆமா, ஒரு வீட்டுக்கு போன சும்மாவா போக முடியுது? ஒரு சுகம் இல்லை, ரொம்ப நாள் கழிச்சு போறோம், செலவு தான். அல்லேலூயா. அதனால பக்கத்திலே பொண்ணு கட்டணும்னு அதுக்கு தான் சொல்ல வேண்டும். தூரம் தூரமா இருந்தா ரொம்ப செலவு வரும். வேற என்னச்சு, செலவு பண்ணுவோம், அன்புக்கு செலவு பண்ணி தான் ஆகணும். அன்பு செலுத்தினா கொஞ்சம் செலவாகும், செலவானாலும் பரவாயில்ல, கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. விசாரிக்காம இருக்காதுங்க, அன்பு கூறாமல் இருக்காதுங்க. நான் எதற்காக அன்பு செலுத்துகிறேன்? அவங்க என்ன நேசிப்பாங்க, நான் நேசிச்சா அவங்க என்ன நேசிப்பாங்க, அதற்காக அல்ல. நான் நேசித்தால் அவர் என்னை நேசிப்பார், நான் அன்பு கூர்ந்தால் அவர் எனக்குள்ளாய் வருவார், என்னோடு இருப்பார், என்னை ஆசீர்வதிப்பார். இந்த ஒரு ஏக்கத்திற்காக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. அப்படியே யோசேப்போடு கூட இருந்தார். மீதியானதை அடுத்த வாரம் பார்ப்போம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஜெபிப்போம். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். கேட்ட வார்த்தை எல்லாம் இருதயத்தில் வச்சுக்கோங்க, டைரியில் எழுதி வச்சுக்கோங்க. வீட்டில் போய் சில வார்த்தைகள் ரொம்ப பிரயோஜனமானது, அது நமக்கு ஜீவப்பமாகவே வெளிப்பட்டு இருக்கிறது. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், தகப்பனே உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அன்பை குறித்து நீங்க பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி, நன்றி, நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பு நமக்குள் பூரணப்படும். 2 ஆசீர்வாதத்தை, ஆமேன், அன்பு என்கிற கனிவுடையவர்களுக்கு தேவன் இன்றைக்கு கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. பொல்லாதவனோடு ஐக்கியம் வேண்டாம், பொல்லாதவனோடு இருக்க விரும்பாதே, அது நல்லதல்ல. யோசபாத் போய், ஆமேன், அகசியாவோடு ஐக்கியமாயிருந்தான். 2 பேரும் ஐக்கியப்பட்டு கப்பலை கட்டினார்கள். அந்த கப்பலை கர்த்தர் உடைத்தாராம், மறுகரை போய் சேரல. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அன்பு எவ்வளோ பெரியது என்று சொல்லி கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். யாவரோடு ஐக்கியமாயிருங்க, யாவரோடு சமாதானமாயிருங்க, ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்க. அன்பு கூறுகிற கடனை அல்லாமல் வேறொரு கடன் நமக்கு இல்லை என்கிறதை புரிந்து செயல்படுங்க. கர்த்தருடைய இருதயத்தின் ஏக்கங்களை நன்றாய் உணர்ந்து செயல்படுங்க. பரலோகத்தின் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கவே இந்த வசனங்களை, வார்த்தைகளை, உபதேசங்களை உங்களுக்கு செய்திருக்கிறார். இதற்கெல்லாம் நீங்க செவி கொடுங்க. கர்த்தருடைய வார்த்தையை அற்பமாய் எண்ணாதிருங்க. யார் பேசினாலும் கர்த்தருடைய வார்த்தை தான். இருதயத்தை திறந்து கொடுங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். சிந்தை திறக்கப்படட்டும், நினைவுகள் திறக்கப்படட்டும், இருதயம் திறக்கப்படட்டும். கர்த்தர் பேசுகிறதற்கு இடம் கொடுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இடைபடுகிறார். அல்லேலூயா. கசப்புகள் மாறுவதாக, வெறுப்புகள் மாறுவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்புக்கு உங்களை அர்ப்பணிங்க. அன்பு கூர்ந்தால் வருகிற சில ஆசீர்வாதங்களை குறித்து பரலோகத்தின் ஆண்டவர் பேசுகிறார், பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிக்கவே தேவன் விரும்புகிறார். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க
இருக்கணும் என்கிறது தேவனுடைய சித்தத்தில் சித்தமாயிருக்கிறது. நன்றி அப்பா, நன்றி நன்றி. இந்த வார்த்தைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருப்போம். ஆகையினால நீங்க எங்களிடத்துல நிலைத்திருங்க. உங்க அன்பு எங்களுக்குள்ளாய் பூரணப்படட்டும். ஆமென். இந்த வார்த்தைக்கு எங்களை முழுவதுமாய் தாழ்த்துகிறோம். நீங்க எங்களோடு பேசினதற்காய் நன்றி. தொடர்ந்து எங்களோடு பேசுங்க. எங்க பிள்ளைகளோடு பேசுங்க, எங்க குடும்பத்தோடு பேசுங்க, பெற்றோரோடு பேசுங்க, மருமகளோடு பேசுங்க, மருமகனோடு பேசுங்க. எல்லாரோடு தேவன் பேசுங்கப்பா. அல்லேலூயா. தொடர்ந்து ஊழியத்தை பொறுப்படுத்திக்கோங்கப்பா. இந்த ஊழியத்தில் நீங்க அன்பாயிருங்கப்பா. இந்த ஊழியத்தில் கிருபையாயிருங்கப்பா. இந்த சபையை நம்பி ஆமென் ஆயிரம் ஆயிரமான ஆத்துமாக்களை கத்த தருவீராக. உங்க நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.